தினம் தென்னிலங்கையிலே அதாவது இலங்கையின் தென்பகுதியிலிருந்து இங்கே வருகை தந்த வேலியகொடை ஸ்ரீ பூமாரியம்மன் ஆலயத்தினுடைய அந்த பிரதம குருவை இப்பொழுது சந்தித்திருக்கின்றோம். அவர் இந்த நல்லகந்த பெருமானுடைய அந்த திருவிழாவில் கலந்து பெருமானை வழிபடுவதற்காக இங்கே வந்திருக்கின்றார். அவர் இந்த முருகப்பெருமான் தொடர்பாக சில விடயங்களை உங்களுக்கு தர இருக்கின்றார். இப்பொழுது அதனை கேட்டு பார்ப்போம். வணக்கம் ஐயா. என்றும் கந்தவேல் பெருமானாகிய நல்லைக்கந்தன் அனைவரையும் காக்க வல்லவன். அதனாலே நல்லைக்கந்தனை நாடி வருவதற்கு எந்தவித குறையும் வாழ்க்கையில் ஏற்படாது. அதனாலே இறைவனை வழிபடுபவர்களுக்கெல்லாம் சகல இன்பங்களும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்பதுதான் முதல் தலையாய கடமை. அதனால் இறைவனை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும். அதைவிட ஆயுள் கடாட்சம் கூடுதலாக உயர்த்தப்படும். ஆயுள் கடாட்சம் தான் உலகத்திலே சிறந்தது. பணம், தனம், பொருள், இன்பம், வீடு, இந்த அனைத்தையும் கொடுப்பவன் இறைவன். எல்லாம் கிடைக்கும். எல்லாரும் நலமாக வாழ அந்த கந்தப்பெருமானாகிய வாசலிலே வந்து உட்கார்ந்தாலே அவரை வணங்கினதுக்கு சமன். உள்ளே சென்று வணங்கினால் இன்னும் இன்பம். அதைவிட மூல விக்கிரகத்தை வணங்கும் பொழுது மூலஸ்தானத்துடைய மூர்த்தி நமக்கு தரிசனமாக கிடைக்கிற பொழுது அந்த முருகப்பெருமானை நேரடியாக வந்து நமக்கு காட்சி அளிப்பது போல ஒரு காட்சி. இப்பொழுது அங்கே மூலஸ்தானத்திலே வேட்பெருமான் இருக்கின்றார். அந்த வேட்பெருமானை இங்கே யாழ்ப்பாண நல்லகந்தனிலே வைத்திருக்கின்றார்கள். அது தொடர்பாக தங்களுடைய கருத்தை தெரிவிக்குமாக வேண்டிக் கொள்கின்றேன். வேல்முனை என்று சொல்றது வெற்றிக்கு முனையாக இருப்பது. வேல்முனை வெற்றி வேல் வீரனுக்குரியது. அந்த வெற்றி வேல் வீரனாக சூரனை சங்காரம் புரிந்த கந்த பெருமான் வேலுடன் சென்றுதான் அந்த சூரசங்காரத்தை புரிந்தார். அதனால வேல்முனை இருக்கும் பொழுது நமக்கு எந்தவித முனை வந்தாலும் வேல்முனை நம்மளை என்றும் காப்பாற்றிய தீரும் என்பதில் எதுவித ஐயப்பாடும் இல்லை. உண்மையிலே இந்த வடமாகாண மக்கள் ஒரு பரிபூர்ணமான செல்வ சிறப்புள்ளவர்கள் மாத்திரமல்ல, கல்விமான்களும் கூட, தனமான்களும் கூட. அதனாலே அவர்கள் செய்கின்ற சேவைகளினாலே அவர்களுக்கு கந்தப்பெருமான் மேலும் மேலும் உயர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார் தவிர தாழ்ச்சிக்கு போவதற்கு இடமே இல்லை. அதனாலே இறைவன் என்றைக்கும் நம்பினவர்களை கைவிட்டது சரித்திரமே இல்லை. உதாரணமாக யோகசுவாமியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். யோகசுவாமி இந்த வீதியிலே படுத்து கிடந்துதான் அடியார்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுப்பார். அதே போல கந்தப்பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதில் இந்த ஐயப்பாடும் இல்லை. அதிலே சொல்லப்படுகிறது, மூவேறு முகங்கள் போற்றி முகம்பொலி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்று ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சிமா அப்படியும் செவ்வள் மலரடி போற்றி நான் சேவரும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி என்று சொல்லி இறுதியில் நாங்கள் முடிக்கிறோம். அதனாலே போற்றி அவன் அருளோட போற்றி வாழ்ந்த முடிந்தால் நமது வாழ்க்கையும் எந்த போற்றக்கூடியதாக வாழ்ந்தும் நிலைநாட்ட முடியும் என்பதை ஆழமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி. எல்லா மக்களும் எல்லா நலங்களும் பெற்ற நூறுலி வாழ அங்கே வேலியகுடையிலிருந்து வந்திருக்கின்ற ஸ்ரீ பூமாரியம்மன் ஆலயத்தினுடைய அந்த பிரதம குருவான ஜெகநாத குருக்கள் ஐயா இப்பொழுது இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரிடமிருந்து நாங்கள் சில தகவல்களை பெற்று உங்களுக்கு தந்திருக்கின்றோம். எனவே நீங்கள் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று சீரும் சிறப்புடனும் வாழ அங்கு நல்லகந்த பெருமான் வேண்டி உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகின்றோம். இங்கே ஆலயத்தினுடைய முந்தலிலே சின்னஞ்சிறுவர்களும் குழந்தைகளும் ஓடியாடி மிகவும் குதூகலமாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இது அற்புதமான மண். இங்கே பல ரிஷிகளும் ஞானிகளும் இங்கே இந்த பூமியிலே இந்த நல்லியம்பதியிலே அவர்கள் வாழ்ந்து பல சிட்டு விளையாட்டுகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். இந்த தேரடியை நாங்கள் பார்த்தால் தெரியும். தேரடியிலே செல்லப்பா சுவாமிகள், அங்கே குடை சுவாமிகள், கடை சுவாமிகள் என்று பல்வேறு விதமான அங்கே அவர்கள் சித்தர்கள் அங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள். பல சித்து விளையாட்டுகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் இந்த நல்ல பெருமானுடைய ஆலயத்துக்கு வந்து முருகனை தரிசித்து அங்கிருந்து அங்கு வரும் மக்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்ததை நாங்கள் வரலாறுகள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அற்புதம் தருகின்ற நெல்லை மண்ணின் ஈழத்து சித்தர்கள் போற்றிய திருத்தலத்திலிருந்து நேரடியாக அருள் தருகின்ற ஆனந்த வடிவேலனாய் கேட்பவர் வரமெல்லாம் அள்ளி கொடுக்குகின்ற திவ்ய நாயகனின் எழில்கோலம் வசந்த மண்டபத்திலே பூர்வாங்கமான கிரியைகள் அந்தன சிவாச்சாரியார் ஐயா அவர்களினாலே நிகழ்த்தி அற்புத கந்தனாக அலங்கார கந்தனாக நல்ல மண்ணை அலங்கரிக்கின்ற கந்தவடிவேலன் எழுந்தருளி வருகின்ற அற்புதமான கோலத்தை பார்க்கிறோம். ஆஹா, அற்புத கந்தன் அல்லவா, தமிழுக்கே கடவுள் அல்லவா, தமிழ் தந்த நாயகனாக தேவாதி தேவர்களெல்லாம் போற்றுகின்ற அழகு தெய்வம் முருகன் அல்லவா, தமிழுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளல் அருமறைகள் தந்த மாதுளம்பூ சிவப்பு நிறத்தழகியாகிய முத்தன்னை பெற்றெடுத்த இளையோன் அற்புதமாக எழுந்தருளி வருகிறான். எங்கள் குறை தீர்க்க நல்லைக்கந்தன் வருகிறான். நானிலமும் போற்றுகின்ற வேதாந்த நாயகன் எழுந்தருளி வருகிறான். அற்புதமாக சைவ தமிழர்களாகிய ஈழத்து தமிழர்கள் அற்புதமாக சைவ பண்பாட்டியலோடு இந்த திருத்தலத்திலே நிறைந்தும் பொழிந்தும் இருக்க அற்புத கந்தன் அலங்கார வடிவேலன் எழுந்தருளி வருகின்ற அற்புத கோலத்தை பார்க்கிறோம். நிறைந்த
வரம் தருகின்ற அழகுக்கு முருகன் அல்லவா. முருகு என்றால் அழகு, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளலாக அலங்கார கந்தன் வருகிறான். மாவட்டபுரத்திலே அபிஷேக கந்தனாகவும், கதிர்காமத்திலே கற்பூர கந்தனாகவும், செல்வச்சன்னதியிலே எந்நிதியும் தருவான் செல்வச்சன்னதியிலே அன்னதான கந்தனாகவும் விளங்குகின்ற முருகப்பெருமான் எங்கள் நல்லையம் பதியிலே அலங்கார கந்தனாக எழுந்தருளி வருகிறான். சித்தர்கள் போற்றிய வேளாம், செவ்வேளேந்திய வடிவேலன் கொண்ட வேளாம். அற்புதமாக 4ஆம் திருவிழா மகோற்சவத்திலே முருகப்பெருமான் வள்ளியர் தெய்வானை புறம்பெற அற்புதமாக கந்தவடிவேலன் வருகின்ற அற்புத காட்சியை நாங்கள் கண்ணார காண இருக்கிறோம். அடியவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் எங்களுடைய சைவத்தின் முத்து குளிக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மலர்ந்திருக்கிறது. உண்மையிலே துன்முகி வருடம் துலங்கும் துன்பங்கள் விலகி மானிட வாழ்வியலில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான் என்பது பொய்யாமொழி புலவர் வள்ளுவப் பெருந்தகை சொன்னதற்கிணங்க வாழ்வியலிலே நல்லவரம் தருக அழகு தெய்வமாக முருகன் எழுந்தருளி வருகிறான். எங்கள் குறை தீர்க்கவல்லவா வருகின்றான். செல்லப்பர் முதல் யோகர் முதல் எத்தனையோ ரிஷிகள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் நடமாடிய புனித பூமியில் கந்தவடிவேலன் எழுந்தருளி வருகிறான். எங்கள் குறை தீர்க்க அற்புத கந்தனாக வருகிறான், அலங்கார கந்தனாக வருகிறான். உண்மையிலே சூரிய பகவான் காலையிலே கிழக்கு திசையிலே உதயமாகி மாலை வேளை மேற்கு திசையை அணுகுகின்ற தருணத்திலே கந்தவடிவேலனுடைய மாலை பூர்வாங்கமான வசந்த மண்டப கிரியைகள் எல்லாம் சிறப்புற நடைபெற்று மங்கள வாத்தியம் இசையால் வசமாக இதயம் எது அந்த இறைவனை இசை வடிவமானவன் அல்லவா. அன்று ராவணன் சாமகான இசையினாலே இறைவனை மீட்டி அந்த தவ வலிமை பெற்ற வரலாறு நமக்கு சார்ந்து வருகிறல்லவா. அதுபோல மங்கள இசை முழங்க எங்கள் நெல்லைக்கந்தன் எழுந்தருளி வருகிறான். நல்லவர்கள் வாழுகின்ற யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாணத்துக்கே ஒரு மகத்துவம் இருக்கிறது என்பர்களே. சைவமும் தமிழும் பண்பாடும் கலையும் கலாச்சாரமும் பின்னி பிணைந்ததல்லவா எங்கள் யாழ்ப்பாணம். அதிலும் தமிழர்கள் வரலாறு பூர்வீகமான வரலாறு. அந்த வரலாற்று பூமியிலே இருந்துதான் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்கள் கடல் கடந்து வாழுகின்ற உறவுகள் எல்லாம் அந்த காட்சியை கண்ணார காணுகின்ற அற்புதத்தை காணுகிறோம். எம்பெருமான் வீதியிலே வலம் வந்து வெளிவேறி வருவதற்கு இப்போது எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற அற்புதமான கோலத்தை பார்க்கிறோம். மெய்யடியார்களே, நாங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வந்ததன் பயன் நல்ல மானுடப் பிறவியை இறைவன் தந்திருக்கிறான். உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது வேற இந்த மலரம் அல்ல. உள்ளத்தினாலே முருகப்பெருமானை நினைப்பவருக்கு முருகன் வந்து அருள் செய்வான். தமிழுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளல் அல்லவா எங்கள் முருகப்பெருமான். அந்த வடிவேலனை நம்பியவர்க்கெல்லாம் அருள் செய்வான். தந்தைக்கே உபதேசம் செய்த சுவாமிநாதன் அல்லவா அற்புத கந்தனாக. ஓமெனும் பிரணவம் தெரியாத அந்த பிரம்மாவை சிறையிலே அடைத்த நாயகன் அல்லவா. எல்லோருக்கும் வாழ்வு தர கந்தவடிவேலன் வருகிறான். கச்சியப்பரை மெச்சிய முருகன் அருணகிரிக்கு அருள் செய்த நாயகன் அற்புதமாக எங்கள் நல்ல மண்ணை ஆளுகிறான். நல்லவர்கள் வாழும் புனித பூமியில் கந்தவடிவா வேலனாக வருக. எங்கள் குறைகள் எல்லாம் தீர்த்திட கந்தவடிவேலா நீ எழுந்தருளை வர வேண்டும். பழங்கால கலாச்சாரங்களையும் பெருமைகளையும் பறைசாற்றி கொண்டிருக்கின்ற அலங்கார கந்தன் என்று அழைக்கப்படுகின்ற, அலங்கார கந்தன் என்று போற்றப்படுகின்ற அற்புதமான அந்த திருத்தெய்வத்தினுடைய ஆலயத்திலே நின்று பேசுகிறோம். அன்பர்களே, இன்று எம்பெருமானுடைய மகோற்சவத்தின் 4ஆம் நாள் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறோம். எங்கும் காண முடியாத இந்த நல்லூருக்கே உரித்த புதிய பக்தி என்ற நெறி என்ற அடிப்படையிலே இந்த ஆலயத்தினுடைய கர்மங்கள் யாவும் நடந்து கொண்டு வருகிறது. இப்பொழுது அந்த யாகசாலை நிகழ்வுகளை எல்லாம் பிரதம குருக்கள் தலைமையிலே நிறைவு பெற்று எம்பெருமான் இன்னும் ஒரு சில நிமிட நேரத்தில் இந்த கோபுர வாசலுக்கு வருகை தருகின்ற அற்புதமான திருக்காட்சியை நாங்கள் காண்க இருக்கிறோம். இங்கிருந்து பார்க்கிற போது இப்பொழுது அந்த யாகசாலையிலே எம்பெருமான் பிரதம குருக்கள் அங்கே காரியங்களை ஆற்றிக்கொண்டிருக்கிறது. இந்த எம்பெருமானுடைய கோபுரத்திலே நிறுத்த வைக்கப்பட்டிருக்கின்ற ஒளிவாங்கியினூடாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அந்த விதி பிரமாணங்களுக்கு அமைய ஆலயத்தின் உள் சென்று நாங்கள் இந்த படப்பிடிப்பை மேற்கொள்ள முடியாது. அந்த வகையிலே இன்றைக்கு 4வது திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற்று அங்கிருந்து முருகப்பெருமான் தன்னுடைய துணவியருடன் ஆலயத்தின் வெளிவீதியிலே பிரதட்சணம் செய்ய வர இருக்கின்ற அந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் தர இருக்கின்றோம். சைவ சமயமெனில் அச்சமயம் தெய்வம் புரைசூடும், தெய்வமெனில் ஐவரை வென்று ஆனந்த வெள்ளத் தழுந்துவது முத்தியனில் வானங்கள் பெய்கமலை, ஓதிநூல் கோடி உணர்ந்தும் உணரார்கள்
பாதிவன் பாவில் பகரக்கள் ஆதிசிவமே பொருள் அதனை சேருநெறி அன்பே பவமே பகையருளால் பார் அந்நிதிக்கு நிகர் மெய்யண்ணல் அருள் புரிந்து அறிஞராயோர் சிந்திக்கும் தனது தொல்லை தீர்முகம் ஆறுங்கொண்டான் என்று கந்த புராணத்திலே மிக தெளிவாக கூறப்படுகின்ற அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. அந்நிதிக்கு நிகர் மெய்யண்ணல் அருள் புரிந்து, அதாவது இந்த நல்லகந்த பெருமானுடைய ஆலயத்துக்கு நாள்தோறும் வந்து வழிபடும் அடியவர்களுடைய துன்ப துயரங்கள் எல்லாம் அங்கே செல்வத்தை விட துன்ப துயரங்கள் எல்லாம் நீங்கி மனதிலே இருக்கிற சுமை நீங்கி அடியவர்களுடைய மனங்கள் எல்லாம் தெளிந்து சித்தம் தெளிந்து அவர்கள் முருகப்பெருமானை வாயார வாழ்த்தி மனமாற வாழ்த்தி அவர்கள் நெக்கு உருக உருக வழிபடுகின்ற அந்த அற்புதமான காட்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே பாருங்கள், இறைவனுடைய 5 திருமுகங்கள் ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம் என்று சொல்லப்படுகின்றனவையாகும். இவை முறையே ஆகாயம், கிழக்கு, தெற்கு, வடக்கு, மேற்கு என்ற 5 திசைகளை நோக்கி இருக்கின்றன. ஈசானம் எல்லாவற்றையாலும் தன்மையுடையது. தத்புருடம் தேவசரீரம், மானுட சரீரம் ஆகியவற்றில் அதிர்ச்சி நிற்பது. அகோரம் சாந்தமாக இருப்பது. வாமதேவம் அறம்பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றை ஆன்மாக்களுக்கு அருளவல்லது. சத்தியோஜாதம் உயிர்களுக்கு அருளது. இந்த 5 முகங்களுடன் கீழ்நோக்கும் அதோமுகமும் சேர்ந்து அங்கே கந்தப்பெருமான் ஆறுமுகமாக அங்கே தனிப்பெரும் கருண பெறுகின்றான் என்பதை நாங்கள் மறந்துவிடலாகாது. இதனை கந்தர் கலிவெண்பாவில் 5 முகத்தோடு 5 முகத்தோடு அதோமுகம் தந்து திருமுகங்கள் 6 என்று அங்கே கந்தர் கலிவெண்பாவிலே அங்கு மிக அழகாக கூறப்படுகின்ற அந்த விடயத்தை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது ஆலயத்தினுடைய உள் வீதியில் இருந்து ஆலய வாசலினூடாக இப்பொழுது பெருமான் தன்னுடைய துணவியருடன் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். 8 அறியாத என் செவியில் 8 இதுவாகும் இலிங்கமென 8 வழியாகும் ஒளிந்த குரு முருகனே என்று அங்கே திருப்புகளிலே மிக அழகாக கூறப்பட்டிருக்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. முருகப்பெருமானுடைய முழு முதத்தன்மையை முழுதும் ஒருங்குணர்ந்த முனீந்திரர் அருணகிரி பெருமான் இம்மாமுனிவர் அருணையம்பதியிலே 15ஆம் நூற்றாண்டில் பிரபுடதேவன் காலத்தில் சிவஞான அனுபவமாய் அவதரித்தார் என்ற விடயத்தை நாங்கள் தருகின்றோம். இப்பொழுது அங்கே மேளதாள வாத்தியங்கள் அங்கே முழங்கிய வண்ணம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. பெருந்தொகையான அடியவர்கள் ஆலயத்தினுடைய வாசலிலே என்ன நடக்கிறது என்று பார்க்கின்றார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் ஒளிப்படங்கள் மூலம் நாங்கள் பதிவு செய்து அதனை இணையதளம் மூலம் தங்கள் பார்வைக்காக அனுப்புகின்றோம். இப்பொழுது அங்கே முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய வாசலை வந்தடைந்து விட்டார். எல்லா அடியவர்களும் தங்களுடைய கரங்களை 2 தலைகளின் மேல் கூப்பி அங்கே வழிபடுகின்ற அற்புதமான அந்த ஆனந்தமயமான காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. எல்லா மக்களும் தங்களுடைய கரங்களை கூப்பி அங்கே முருகா 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 என்று அங்கே ஆனந்தமயமாக கூவி அழைக்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. அங்கே ஆலயத்தினுடைய தொண்டர்கள் தங்களுடைய கடமைகளை செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே கற்பூர தீச்சட்டிகளை ஏந்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அங்கே கற்பூர தீச்சட்டிகள் அங்கே ஒளியை விட்டு பிரகாசிக்க கூடியதாக இருக்கும். அங்கே சேவற்கொடியை முன்னே வர அதற்கு அப்பால் கற்பூர சட்டிகள் இருந்து ஒளி பிரகாசிக்க அங்கே கொம்பு என்ற கருவி அங்கே இசைக்கப்பட அதற்கு அப்பால் ஆலயத்தினுடைய காண்டாமணி இப்பொழுது அங்கே ஒலித்த வண்ணம் இருக்கின்ற அந்த ஓசையை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே மயில் மீது அங்கே அழகாக காட்சி அளிக்கின்றது. இப்பொழுது அங்கே பஞ்ச ஆராத்தி காட்டி அங்கே அந்த ஆலயத்தினுடைய பிரதமரு அங்கே மலர்தாளை அச்சித்து இப்பொழுது கட்டியம் கூறி ஆலயத்தினுடைய பலிவீதி பிரதர்சனத்துக்காக அங்கே வர இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். மீண்டும் நாங்கள் ஆலயத்தினுடைய தெற்கு வீதியில் இருந்து உங்களுக்கு நிகழ்ச்சிகளை தருகின்றோம்.
தென்மேற்கு மூலை பகுதியிலே இருந்து அங்கே பெருமானை காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே பச்சை மயில்களிலே அங்கே அடியவர்களினுடைய தோள்களிலே அங்கே எடுத்து வரப்படுகின்ற அற்புதமான அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது சூரியன் தன்னுடைய பொம்மையை கணித்து அங்கே தன்னுடைய இன்றைய அந்த பகல் பொழுதை இருந்து விடுபட்டு இப்பொழுது மேற்கு திசையிலே அங்கே கடலிலே குளிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள், அங்கே மிக அழகாக அங்கே கற்பூர சட்டிகளை ஏந்திய அடியவர்கள் வர பெருந்தொகையான பக்தர்கள் அங்கே எள் போட்டால் எள் சொரியாது என்ற அளவுக்கு அடியவர் திருக்கூட்டம் இந்த ஆலயத்திலே நாளும் அங்கே திருவிழாவின் மாலை நேர அந்த மகோத்சவ விழாவிலே பெருந்தொகையான அடியவர்கள் கலந்து கொள்வார்கள். அவர்கள் அங்கே முருகனுடைய நாமத்தை தங்களிலே மனதிலே நினைத்து அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் அல்லவா. இப்பொழுது அங்கே 5 முகத்தோடு அதோ முகமுந்தந்து திருமுகங்கள் ஆறாகி என்று கந்தர் கலிவெண்பாவிலே கூறப்படுகின்ற அந்த முருகப்பெருமானுடைய அழகிய திருக்கோலத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே தெற்கு வாயிலிலே காணப்படுகின்ற அந்த கிளி கோபுரம் என்ற அந்த ராஜ கோபுரத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அதற்கு அப்பால் யாழ்ப்பாணத்துக்கு உரித்தான பனைமரங்கள் பல காணப்படுகின்றன. அதற்கு அப்பால் நாங்கள் பார்க்கின்றோம் அங்கே அருணகிரிநாதருக்கு அமைக்கப்பட்ட கோவில் அங்கே காணப்படுகின்றது. அதே போல அடியவர்கள் இந்த வீதி எங்கும் நல்லை பெருவீதி எங்கும் திரளாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமானுக்கு அனித்தமாக அவருக்கு அருகாமையிலே அங்கே பஜனை குழுக்களை சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று இதனை நிறைவு செய்து கொண்டு நாங்கள் மேற்கு மூலையில் இருந்து அங்கே நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தருகின்றோம்.
அங்கே நல்லை கந்தகோட்டத்திலே அங்கே கந்தப்பெருமான் தன்னுடைய துணவியர் சகிதமாக அங்கே துர்கா மணிமண்டபத்துக்கு அருகிலே அந்த குபேரவாசல் கோபுரத்துக்கு அருகாமையிலே மெதி அற்புதமாக அங்கே அடியவர்களாலே சுமந்து வரப்படுகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு 4ஆம் திருவிழாவிலே அங்கே பல ஆயிரம் அடியவர்கள் புடைசூழ பெருமான் மாலையில் தன்னுடைய அந்த அடியவர்களுக்கு அருள் வழங்குவதற்காக இன்றைய காத்தல் திருவிழா என்று சொல்லப்படுகின்ற அந்த விழாக்களில் ஒன்றாகிய இன்றைக்கு 4ஆம் நாள் திருவிழாவிலே அங்கே பச்சை மயில்கள் மேல் மயூரம் எனப்படுகின்ற அந்த மயில்களிலே அந்த முருகப்பெருமான் இவர்ந்து வருகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. அங்கே சூரனை முருகப்பெருமான் அங்கே தன்னுடைய அந்த வேலாயுதத்தினாலே துவசம் செய்து அழித்ததன் பிற்பாடு அவன் இறந்து வேண்ட அவனை சேவல் கொடியும் மயில் வாகனவுமாக அமர்த்தி கொண்ட அந்த கருணை மிகுந்த முருகப்பெருமானுடைய திருவருளை நாங்கள் வியந்து எண்ணி பார்க்க வேண்டாமா? அந்த வகையிலே அனுபூதிமானாகிய தாயுமான பெருமான் அருளி செய்கின்ற அட்டமாசித்தி கட்டாரும் போகநலம் பெற்றாரும் இச்சைவ சமயத்தையே பின்பற்றுவர் என்று சொல்கின்றார். அந்த வகையிலே முருகப்பெருமானுடைய முழுமுதற் தன்மையை முழுதொருங்கு குணர்ந்த முனீந்திரர் அருணகிரி பெருமான் இம்மாமுனிவர் அருணையம்பதியிலே 15ஆம் நூற்றாண்டில் விரபுட தேவன் காலத்தில் சிவஞான அவதரித்தவர். சைவ சமய குரவர்களில் இவரை 5ஆம் இடத்திலே வைத்து எண்ண இருக்கின்றார்கள் அந்த சைவ பெருமக்கள். 4வருக்கு பின்வந்த 5வது குரவர் என தெளிந்த சிவஞானிகளால் போற்ற பெற்றவர். இவருடைய பெருமையை அளவிடற்கிறது. இந்த அருணகிரிநாதர் அருளி செய்த நூல்களை 6 திருப்புகழ், திருவகுப்பு, கந்தரந்தாதி, கந்தரலங்காரம், வேல்மயில் விருத்தம், கந்தர் அனுபூதி என்பனவாகும். இப்பொழுது நான் தரும் விடயங்கள் அனைத்தும் கந்தர் அனுபூதியிலிருந்தே இந்த விடயங்களை நாங்கள் பெற்றுத் தருகின்றோம். இந்த 6 நூல்களில் கந்தர் அனுபூதி வடிவத்தில் சிறியது, மகிமையில் பெரிய மந்திர சாத்திரமாகும். இதன் பெருமையை உணர்ந்த தாயுமானார் கூறுவதை பார்ப்போம். கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தையருள் நாடி இருக்கு நாள் என்னாளோ என்று அங்கே தாய்மானவ சுவாமிகள் முருகப்பெருமானை நினைந்து உருகி பாடுகின்றார். இது அருணகிரிநாதர் வெறும் இலக்கண அறிவால் பாடிய நூலன்று. கந்தருடைய அனுபூதியை பெற்று கந்தர் அனுபூதியை பாடி அருளினார். அருணகிரிநாதர் வேலவனிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அப்பனே, அடியேனுமது பவளமணிய பாதமலரிலே ஒரு மந்திரமலர் மாலை சாத்துமாறு அருள் செய்யுமாறு வேண்டி அவன் மன்றாடி மனமு வந்து இறங்கி தவித்துக் கொண்டிருந்த வேளையில் அம்மலர் மாலைக்கு என் மனமாகிய தாமரை குஞ்சமாக அமைய வேண்டும், அன்பான நூலினாலே தொடுக்க வேண்டும், நாவிலே ஆழமாக அழகாக கட்ட வேண்டும், அதில் ஞானம் ஆகிய நறுமணம் கமல வேண்டும், அம்மலர் மாலை ஒளி செய்ய வேண்டும், குற்றமில்லாத அறிவு என்ற வண்டு அதில் ஒலிக்க வேண்டும். 6 ஆதாரங்களில் உள்ள அகரம் முதல் ஜகரம் மீறாக உள்ள மாத்ருகா மந்திரங்களாகிய 51 மலர்களாக திகழ வேண்டும். இத்தகைய மந்திர மலர் மாலையை ஐயனே உனது செய்யபாத மலர்களிலே புனரல் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஆசைகூர் பத்தனானேன் மனோபத்மான பூ வைத்து நாடுவேன் பானநூலிட்டு நாவிலே சித்திரமாக கட்டி ஒரு ஞான வாசம் வீசி காசியா நிற்ப என்று மிக அழகாக பாடுகின்றார். இந்த வேண்டுகோளின்படிதான் கந்தர் அனுபூதி என்ற சொல் மலர் மாலையை வேலையேந்திய விமலனுக்கு சாத்தினார். இந்த மூலாதாரத்திலிருந்து 4 எழுத்துக்கள், சுவாதிட்டானத்திலிருந்து 6 எழுத்துக்கள், மணிபூரகத்திலிருந்து 10 எழுத்துக்கள், அநாகதத்திலிருந்து 12 எழுத்துக்கள், விசித்தியிலிருந்து 16 எழுத்துக்கள், ஆஞ்ஞையிலிருந்து 2, அதற்கு மேல் ஒன்றுமாக 51 எழுத்துக்கள், அகர முதல என வரவு செய்ய 51 சரமும் என்ற திருப்புகளும் அறிக. கந்தன் என்ற சொல்லுக்கு 3 பொருள் உள்ளது. கந்தன் பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்பவன். ஆம், வடக்கு வீதியிலிருந்து கிழக்கு வீதியை நோக்கி அந்த ஈசானத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம்.
அங்கே கற்பூர சட்டிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே முருகப்பெருமான் அந்த அவனுடைய பிறப்பை எமக்கு ஞாபகமூட்டுகிறது. முருகப்பெருமான் அங்கே 6 முகங்களுடன் அங்கே காணப்படுகின்ற அந்த கற்பூர சட்டிகளில் உள்ள தீப்பொறிகள் போலதான் அவர் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக அங்கே உதித்து சரவண பொய்கையிலே அங்கே 6 குழந்தைகளாக உருவெடுத்து அங்கே கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பின் உமாதேவியாரின் அணைப்பினாலே ஒரு திருமுருகனாக காட்சி தந்ததுதான் முருகப்பெருமானுடைய பிறப்பினுடைய வரலாறு. இப்பொழுது அங்கே ஈசானத்திலே பாடல் பாடிக்கொண்டு அந்த பிரதம குரு அவர்கள் இப்பொழுது அங்கே வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சி. எங்கும் அடியவர் திருக்கூட்டம், அங்கே கற்பூர சட்டிகள் அங்கே முன்னை முட்டும் புகை மண்டலமாக காணப்படுகின்றது. மாலை வேளை மந்தாரமாக இருக்கின்றது. சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள் என்று பல்வேறு அடியவர்கள் நல்ல எம்பதியிலே நல்ல குமரனை வழிபடுவதற்காக இன்று மாலை வேளை கூடியிருக்கின்றார்கள். இந்த வேளையில் எல்லா அடியவர்களுக்கும் எல்லா நலங்களும் பெற்று முருகப்பெருமான் திருவருள் கிடைக்க வேண்டும் என இந்த சுன்னாகம் சிவன் டிவி சார்பிலே நாங்கள் வேண்டுதலை விடுக்கின்றோம். அந்த வகையிலே நாளும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தந்தவண்ணம் இருப்போம் என்ற விடயத்தையும் கூறிக்கொண்டு, ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீயருளல் வேண்டும், ஆதியரு நாசலம் அமைந்த பெருமாளை என்று நாங்கள் அங்கே முருகப்பெருமானை வேண்டுகின்றோம். இப்பொழுது அங்கே தேரடியிலே நீத்து கொண்டிருக்கும் அந்த அடியவர் திருக்கூட்டத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த தேரடிக்கு அருகாமையிலே தான் சித்தர்கள் பலர் இருந்து தங்களுடைய சித்த விளையாட்டுக்களை அங்கே காண்பித்தார்கள். அவர்கள் அங்கே வரும் ஏழை எளியவர்களுக்கும் அங்கே நோயாளிகளுக்கும் அவர் அருமையாக அந்த சித்தர்கள் தங்களுடைய மான தீட்சைகளினாலே அவருடைய துன்ப துயரங்களை எல்லாம் தீர்த்தார்கள். இப்பொழுது எனக்கு அருகாமையில் மீண்டும் இங்கே கணபதி பிள்ளையா நின்று கொண்டிருக்கின்றார். அவர் சில விடயங்களை தருகின்றார். நீள நினைந்துருகி ஆள அருள் தரும் அந்த அற்புத கந்தனை வழிபடுகின்ற அடியவர்கள் இந்த வீதியிலே நிறைந்திருக்கின்ற இந்த வைபவத்திலே எம்பெருமானனுடைய மகோற்சவத்தின் 4ஆம் நாள் நிகழ்விலே சாஸ்திரங்களிலே முதன்மையாக கூறப்படுகின்ற மயூரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அற்புதமான அழகிய நீல பச்சை மயில் வாகனங்களிலே அங்கே அற்புதமாக ஒரு பாடலிலே நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். 2 வாலை குமரிகளோடு அடியார்களே நீள நினைந்து நெக்குருகி வணங்குகின்ற அடியவர்கள் நிறைந்திருக்கின்ற இந்த நெல்லை நகரினுடைய இந்த வாசலிலே இந்த கதிரவன் மறைந்து இரவு நேர பொழுது ஆரம்பிக்கின்ற அற்புதமான இந்த மந்தமாரதம் நிகழ்கின்ற மந்தமாரதத்திலே திகழ்கின்ற இந்த நல்லூரினுடைய அழகை சொல்லும் தரமன்று இந்த இடத்திலே தரிசிக்கின்ற அடியவர்கள் மிகவும் பேறு பெற்றவர்கள். இப்பொழுது எம்பெருமானும் தேவியர் இருவரும் அழகிய மயூர வாகனத்திலே அழகாக அற்புதமாக நல்லூருக்கே உரித்த பண்பாடு, நல்லூருக்கே உரித்த பாரம்பரியத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற அற்புதம் நிறைந்த காட்சிகளை நாங்கள் தரிசிக்கிறோம். இந்த காட்சிகளை எல்லாம் அளப்பரிய தொலைக்காட்சி நிறுவனமாக இருக்கக்கூடிய சிவன் டிவியின் மதியூகம் மிக்க தொழில்நுட்ப கலைஞர்களினூடாக இந்த காட்சிகளை உங்கள் வீடுகளுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். கந்தன் உங்களை ஆட்கொண்டிருக்கிறான். அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் இந்த வளாகத்தை பார்க்கிறோம். எம்மதமும் சம்மதம் என்கின்ற தத்துவத்திற்கமைய இஸ்லாமிய மதத்தவர்கள், பௌத்த மதத்தவர்கள், கிறிஸ்தவ மதத்தவர்கள் என்ற வேறுபாடின்றி அனைத்து மதத்தவரையும் எம்பெருமான் ஆட்கொண்டிருக்கிறான். அன்றொரு நாள் நம்மை அடிமை கொண்டார் என்ற பாடலிலே வருகின்ற அந்த வரிகளுக்கு அமைய இன்று அத்தனை மதங்களைச் சேர்ந்த அன்பர்களுக்கும் எம்பெருமான் ஆட்கொண்டிருக்கின்ற காட்சியை இந்த நல்லூரில் மட்டும்தான் நாங்கள் காண முடியும். இப்பொழுது எம்பெருமானை சுற்றி அந்த கற்பூர யோதியிலே கந்தாவுன் காட்சி கண்டேன் என்கின்ற அந்த வாக்கியத்திற்கமைய இப்பொழுது கற்பூர ஜுவாலைகள் ஒலிக்க
எம்பெருமானுக்கு முன்பே மிகப்பெரிய அந்த கற்பூர ஜுவாலை, கற்பூர வண்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊர்தி நகர்ந்து செல்ல, தீவட்டி போன்ற கற்பூர ஆராத்திகள் எம்பெருமானை சுற்றி நிற்க, அந்த நல்லூர் என்கின்ற அந்த பொருள் விளங்குவதற்குறித்தாக எம்பெருமானுடைய அழகு காட்சி இப்பொழுது நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது எம்பெருமானுடைய மண்டபத்திலே எம்பெருமானினுடைய இந்த வீதி பிரதட்சணம் நிறைவு பெறுகின்ற காலத்திலே பிரதம குரு அவர்களினுடைய அந்த பஞ்சாராத்தி அர்ச்சனைகளை காண்கிறோம். நல்லூர்கந்தா நல்லூர்கந்தா உன் பாத வினோதங்கள் சரணம். எம்பெருமானுடைய அழகு தோற்றத்தை அடியார்களே இந்த இடத்திலே நின்று நாங்கள் பார்க்கிறோம். எம்பெருமானினுடைய அந்த தேவியர்கள் இருவரும் எம்பெருமானும் மயில் வாகனத்திலே அமர்ந்திருந்து அடியார்களுக்கு காட்சி கொடுக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எம்பெருமானுடைய 4ஆம் திருவிழா வீதி ஊர்வலம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அழகிய கம்பீரமான எம்பெருமானுடைய பக்தி பூர்வமான மணிமண்டபத்திற்கு முன்பு இன்றைக்கு அந்த கட்டியம் என்கின்ற அந்த மங்கள வாத்திய கலைஞர்களை எல்லாம் எம்பெருமானை வலம் வந்து வணங்குகின்ற காட்சி, அந்த பாரம்பரிய நிகழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பக்திபூர்வமான பிரதம குருக்கள் அவர்கள் பஞ்சாராத்தி காட்டி எம்பெருமானை வணங்கி இப்பொழுது கட்டியம் என்கின்ற நிலையிலே அந்த வாத்திய கலைஞர்கள் எம்பெருமானை வலம் வந்து வணங்குகின்ற காட்சியை உங்களுடைய கண்கள் தரிசித்துக் கொண்டிருக்கின்றன. அன்பர்களே, எம்பெருமான் மண்டபத்தினூடாக இப்பொழுது ஆலயத்திற்குள்ளே வருகின்ற காட்சியை நீங்கள் காண்டு தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கே வாத்திய கலைஞர்கள், பிரதம குருக்கள், தொடர்ந்த அந்தன சிவாச்சாரியர்கள் ஊடாக அடியார்களும் இணைந்து இந்த கோபுர வாசலாக உள்ளே செல்கின்ற காட்சி அற்புதம் நிறைந்த காட்சியாக இருக்கிறது. செம்பட்டுடுத்தி அந்த சிகப்பு வர்ண குடையிலே எம்பெருமான் இந்த மயில் வாகனத்திலே அமர்ந்திருந்து அருளாட்சி புரிகின்ற அற்புதம் நிறைந்த காட்சிகளை நாங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நல்லூருக்கே உரித்தான அழகு பாணியிலே பழங்கால நெறிமுறைகளை எல்லாம் வகுத்து அலங்கார கந்தன் என்று சொல்லுகின்ற அந்த அற்புத கந்தனுடைய அலங்கு கோலத்தை மிக அண்மையிலேயே நின்று நாங்கள் தரிசிக்கிறோம். 4ஆம் திருவிழா உற்சவம் நிறைவுக்கு வருகின்ற இந்த வேளையிலே இந்த நல்லூர் கந்தனுடைய ஆஸ்தான வித்துவான்களாக தற்போது இருக்கக்கூடிய நல்லூர் பிச்சியப்பா முதல்வர்களின் நாதஸ்வர தவில் கச்சேரிகள் மங்கள வாத்தியத்தின் சகிதமாக எம்பெருமான் வந்து கொண்டிருக்கின்ற காட்சி, எம்பெருமானினுடைய அந்த நேரத்தை காட்டுகின்ற அந்த மணிக்கூட்டின் நாதமான இந்த நிகழ்வுகளை இங்கே ஒலிக்கின்ற அந்த நாதத்தை நீங்கள் இப்போது கேட்டு தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே எம்பெருமானுடைய இந்த நல்லை நகரத்திற்கு உரித்ததான பண்பாடுகளோடு எம்பெருமான் மண்டபத்திலே இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற காட்சி. எம்பெருமானுடைய ஆலயத்திலே எம்பெருமானுடைய ஊர்வலத்திலே கலந்து கொள்கின்ற அந்த அடியவர்களுடைய பஜனை நாதம் இப்பொழுது தொடர்கிறது.
முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய் வடிவேலுடனே வருவாய் வருவாய் நலமும் நலமும் புகழும் வருவாய் நலமும்
உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதியாய் உயிராய் கதியாய் விதியாய் தருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகன் உருவாய் வருவாய் அருள்வாய் குகன் உருவாய் வருவாய் அருள்வாய் குகன் உருவாய் வருவாய் அருள்வாய் குகன் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லோரும் வாழ்க. அரோகரா 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 அரோகரா. எம்பெருமானினுடைய பழம்பெருமைகளை எல்லாம் பழங்காலத்து நினைவுகளை எல்லாம் என்றும் பறைசாற்றி கொண்டிருக்கின்ற அந்த அலங்கார கந்தனுடைய வைபவங்களிலே நிறைவு நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த நிறைமங்கலமாக நிறைவு செய்வதற்காக இப்பொழுது செல்லப்பா சுவாமிகள் என்று சொல்லப்படுகின்ற நல்லூரிலே வாழ்ந்திருக்கின்ற அந்த அரும்பெரும் மகானுடைய வாசலிலே நின்று இந்த நிகழ்வுகள் நிறைவு நிலைக்கு வந்திருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய தெய்வீக காட்சிகளை எல்லாம் இந்த சைவர்களினுடைய முழுமுதல் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த சிவன் டிவி என்று சொல்லப்படுகின்ற அந்த பரம்பரையினுடைய பெயரையே தன்பெயராக உள்ளடக்கி இருக்கின்ற சிவன் டிவி என்கின்ற அந்த தொலைக்காட்சி மூலம் இந்த அலங்கார கந்தனுடைய காட்சிகளை நீங்கள் ரசித்தீர்கள். அந்த வகையிலே இப்பொழுது இந்த 4ஆம் நாள் நிறைவுகள் நிறைவடைந்து 4ஆம் நாள் விழா நிறைவடைந்து இப்பொழுது அங்கே ஆலயத்திலே தமிழ் வாழ்த்து ஆரம்பமாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த நல்லூர் கந்தனுடைய அருளாசியினாலே நீங்கள் சகல சௌவாக்கியங்களும் பெற்று வாழ வேண்டும். எம்பெருமானனுடைய அளப்பெருங்கருணை உங்களோடு இணைய வேண்டும். எக்குறையுமின்றி அக்கறையோடு கந்தன் உங்களை காத்தருள வேண்டும் என்று வேண்டி இந்த இடத்திலே சகல சௌவாக்கிய சௌகரியங்களோடும் நீங்கள் வாழ வேண்டும் என்று எம்பெருமானை பலவாறு வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.